கண்களை மூடி ஜெபிப்போம். ஜெபித்து நாளுடைய செய்தியை தியானிப்போம். ஒரு லோகத்தில் ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே பெருமையாய் இந்த சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே பாவிகளா எங்களையும் உடைய ஆலயத்தில் கொண்டு சேர்த்திருக்கிறீர். நான் படிக்க போகிற உடைய வேத சத்தியங்களை நான் தியானிக்கும் பொழுது கர்த்தர் நீர் எங்களோடு பேசுங்க. இந்த நாளின் சத்தியம் என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தையும் ஒரு புதிய உற்சாகத்தையும் நாவியையும் தந்து எங்களை உமக்குள்ளாய் இந்த ஊழியத்திற்குள்ளாய் உற்சாகமாய் வழி நடத்த கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் என்பதெல்லாம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். சரி, நம்ம தொடர்ந்து ஆசிரியப்பு கூடாரத்துல இருந்து நம் தொடர் பாடங்களாக நாம் படித்து வந்தோம். பலிகளை குறித்து நாம் படிக்க ஆரம்பித்தோம். மொத்தம் எத்தனை பலிகளை குறித்து நாம் படிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? எத்தனை பலிகள்? 5 பலி. 5 பலிகளை குறித்து நாம் சொல்லியிருந்தோம். அது என்னென்ன பலி ஞாபகம் இருக்குதா? போஜன பலி நம்ம போன வாரம் படிச்சிட்டோம். அடுத்து சமாதான பலி, சர்வாங்க தகன பலி, குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி. 5 பலிகளை குறித்து நம்ம வரிசையா படிக்கணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். முதல்ல நம்ம போஜன பலியை நம்ம படித்து முடித்திருக்கிறோம். இந்த போஜன பலி நிறைய கருத்துக்களை நம்ம அதில் படிச்சாலும் அதனுடைய மைய கருத்து என்ன அப்படின்னா, கர்த்தர் தான் நம்முடைய அப்பம், இயேசு கிறிஸ்து தான் ஜீவாப்பம். அந்த அப்பத்தை பலி செலுத்தும் போது அதில் ஒரு புளித்தமாவும் இருக்கக்கூடாது. புளித்தமாவினால் செய்யப்பட்ட எந்த அப்பமும் அந்த பலியில இருக்கக்கூடாது. அது முற்றிலும் கர்த்தரை மையப்படுத்துகிற ஒரு பலி. அது கர்த்தர் நமக்காக பலியிடப்பட்டதையும் நாம் கடவுளுக்காக அவருடைய அப்பத்தை நாள்தோறும் உட்கொள்ள வேண்டும் என்கிறதனுடைய அடிப்படையிலையும் அந்த போஜன பலி குறித்து நிறைய பாடங்களை நம்ம படித்தோம். வந்த ஒரு சில ஸ்டேட்மெண்ட்னால இந்த கொஞ்சம் நேரத்தை சுருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் ஆசைப்பட்டாலும் அதை ஒரு முழுமையான பாடமா எடுக்கும்போது அந்த நேரத்தை ரொம்ப சுருக்க முடியலை. அதை விவரமா சொல்லணும் அப்படின்னா அதை ரொம்ப சுருக்க முடியல. ஆனாலும் மைய கருத்து என்ன அப்படின்றத மாத்திரம் நம்ம அதை படிக்க போகிறோம். நமக்கு உண்டான மெயினான நோக்கம் என்ன அப்படின்னா, தாசரிப்பு கூட படிக்க வேண்டியதனுடைய அவசியம் என்ன அப்படின்னா, அந்த நாள்ல அது பிரயோஜனமாய் கர்த்தர் கொடுத்த கட்டளையில் ஒன்றாக இருந்தது. அது இன்னைக்கு நமக்கு எப்படி பிரயோஜனமாய் இருக்கிறது, நிழல் என்ன நிஜம் என்ன அப்படின்றத மாத்திரம் மையமாய் முதல்ல சமாதான பலினா என்ன அப்படின்றத சுருக்கமா நம்ம படிச்சுட்டு நிழலையும் நிஜத்தையும் நம்ம படித்து நம்ம முடிக்க போகிறோம். லேவியராகமம் 3ஆம் அதிகாரம். லேவியராகமம் 3ஆம் அதிகாரத்துல இந்த சமாதான பலியை குறித்து நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம். லேவியராகமம் 3ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்தை என்ன படிப்போம். ஒருவன் சமாதான பலியை படைக்க வேண்டும் என்று மாட்டு மந்தையில் எடுத்து செலுத்துவானாகில் அது காளையானாலும் சரி பசுவானாலும் சரி பழுதற்றிருப்பதை கர்த்தருடைய சன்னதியில் செலுத்த கடவன். நம்ம போன வாரம் பிரசங்கத்துல ஒரு சின்ன ஒரு கருத்தை மாத்திரம் நான் பதிவு செய்திருந்தேன். என்ன அப்படின்னா, சமாதான பலிக்கு எந்த வரையறையும் கிடையாது. போஜன பலிக்கு என்னென்ன பலி செலுத்தப்பட வேண்டும் என்பதை திட்டவட்டமா இதுதான் செலுத்தணும் அப்படின்றத என்ன செய்யறாங்க, அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம படிக்க முடியும். அப்படியே தொடர்ந்து இன்னும் நம்ம அடுத்து வரப்போகிற பாடம் குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, இந்த பலிகள் எல்லாம் நம்ம படிக்கும் பொழுது என்னென்ன செலுத்தப்படணும் அப்படின்றத பட்டியலிட்டு இவைகள் தான் செலுத்தப்படணும், இப்படிதான் செலுத்தப்படணும் அப்படின்றத குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆனா இங்க சமாதான பலியை குறித்து நம்ம படிக்கும் பொழுது இதற்கு வரையறுக்கப்பட்ட இதைதான் செய்தாகணும் அப்படின்ற பிடிமானமான ஒரு திட்டம் இல்ல. மாறாக நம்முடைய மனம் விரும்பினதை நாம் என்ன செய்ய முடியும், கர்த்தருக்காக செலுத்த முடியும். ஏன் அப்படின்னா, இந்த சமாதான பலி நான் ஒருத்தரிடத்துல மனப்பூர்வமாய் சமாதானம் பண்ண போறேன் அப்படின்னா இடையில என்ன காரியம் செய்யணும் அப்படின்னு தடம் வந்தாலும் நான் அதை செய்வதற்கு ஆயத்தமா இருப்பேன். அப்படிதானே? என்னை வற்புறுத்தி ஒருத்தர் சமாதானம் பண்ண வைக்கிறாரு அப்படின்னா நான் எதையுமே செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்க மாட்டேன். எனக்கு ஒருத்தருக்கு பிரச்சனை, 2 பேரே சமாதானம் பண்ற வைக்கிறதுக்கு 3ஆவது ஒருத்தர் உள்ள வராரு அப்படின்னா அந்த இடத்துல மனப்பூர்வமான ஒரு சமாதானம் இருக்காது. இப்ப இந்த இரண்டும் மனப்பூர்வமாய் ஒரு சமாதானத்தை அந்த 2 பேர் நேருக்கு நேரம் அடைகிறாங்க அப்படின்னா இடையில எவ்வளவு தடைகள் வந்தாலும் என்ன செய்வாங்க, அதை கடந்து அந்த சமாதானத்தை பெற்றுக் கொள்கிற அனுபவத்தை நம்ம படிக்க முடியும். அதே போலதான் இங்க கர்த்தரிடத்துல சமாதானத்தை பெற வேண்டும் என்று விரும்புகிற எந்த ஜனமும் குறைவுள்ள சிந்தனையோடு தேவனிடத்துல வருவது கிடையாது. அப்ப சமாதானத்தை தேடி வருகிறவங்க கர்த்தருக்குன்னு ஏராளமா அவருடைய மனம் விரும்பின போக்குல எவ்வளவு அதிகமாய் படைக்கணுமோ அதோடதான் என்ன செய்வாங்க, வருவாங்க. அதனால சமாதான பலிக்கு தடைகள் என்று எதுவும் பெருசா
கிடையாது. அவங்க விரும்பினதை என்ன செய்யலாம், படைக்கலாம். இப்ப இந்த 3ஆம் அதிகாரத்துல, லேவியராகமம் 3ஆம் அதிகாரத்துல 1ல இருந்து 5வது வசனம் வரை நம்ம படிக்கும் பொழுது, ஒருவேளை காளை அல்லது பசுவை படைத்தால் எப்படி படைக்கணும் அப்படின்றத அந்த முதல் 5 வசனத்துல என்ன படிக்கிறோம். அடுத்த 6வது வசனத்துல இருந்து 11வது வசனம் வரையும் ஒரு ஆண் ஆடையோ இல்ல ஒரு பெண் ஆடையோ பலி செலுத்தினால் அது எவ்வளவாய் செலுத்தப்பட வேண்டும் அப்படின்னு படிக்கிறோம். அடுத்து 12ல இருந்து 16வது வசனம் வரை நம்ம படிக்கும் பொழுது வெள்ளாடையை பலி செலுத்தினால் எப்படி பலி செலுத்தப்படணும். எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே ப்ரொசீஜர் தான். ப்ரொசீஜர்ல ஒரு பெரிய மாற்றம் கிடையாது. ஆனால் எவற்றை வேணாலும் என்ன செய்யலாம், பலி செலுத்தலாம் அப்படின்றது அந்த சமாதான பலியினுடைய மிக முக்கியமான ஒரு சாராம்சம். நான் எதை பலி செலுத்தினாலும், ஆடையோ மாடையோ வெள்ளாடையோ ஆணாடையோ பெண்ணாடையோ இல்ல பசுவையோ எதை பலி செலுத்தினாலோ அதை எப்படி ப்ரொசீஜரா செய்யணும்ன்றது மாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்னா 17வது வசனத்தை வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். கொழுப்பையாவது இரத்தத்தையாவது நீங்கள் புசிக்கலாகாது, இது உங்கள் வாசஸ்தலங்களிலும் உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டளையாய் இருக்கும் என்று சொல் என்றார். எதை வேணாலும் படைக்கலாம், ஆனா அதனுடைய கொழுப்பையாவது ரத்தத்தையாவது என்ன செய்யக்கூடாது, புசிக்க கூடாது அப்படின்றதான் சமாதான பலியில நம்ம படிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு நிபந்தனை. சமாதான பலி செலுத்துபவர்கள் தான் பெற்று அனுபவித்த ஆசீர்வாதங்களுக்கும் கிருபைகளுக்கும் நன்றி செலுத்தும் வண்ணமாகவும் மனுபுத்திரருக்கு அவர் பாராட்டும் நன்மைக்காகவும் ஒரு தன்னார்வ காணிக்கை செலுத்தி தேவனை துதித்து புகழ்கின்றனர். சமாதான பலி என்பது கர்த்தர் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு எந்த ஒரு ஆத்மா அதிகமா நினைக்குதோ, நான் இந்த உலகத்துல இருப்பதெல்லாம் கர்த்தருடைய சுத்தம் அப்படின்றது எந்த ஆத்மா அதிகமா நினைச்சு பார்க்குதோ, அந்த ஆத்மா தனக்கு விரும்பின பிரகாரம் கர்த்தருக்கு செலுத்துகிற பலிதான் என்னது, சமாதான பலி. தன்னுடைய பாவத்திற்காகவோ நீதிக்காகவோ தன்னிடத்துல இருக்கிற குறைகளை நிறைவாக்கவோ இதுக்கு எல்லாத்தையும் விட எதற்காக பலி செலுத்தப்படுதுன்னா, எனக்கு ஆதாரம், எனக்கு இருக்கிற ஒரே ஒரு வல்லமையான ஒரு நபர், என்னை வழிநடத்தக்கூடியவர், எனக்கு உண்டான எல்லாத்தையும் எனக்கு கொடுக்கிறவர் எல்லாமே யாருதான், ஆண்டவர் ஒருத்தர் தான் அப்படின்றது எந்த ஆத்மா விசுவாசிக்கிறோ அவன் உற்சாக பலியாய் செலுத்தக்கூடியதுதான் இந்த சமாதான பலியாய் இருக்கிறது. 11வது வசனம், அது லேவியராகமம் 7ஆம் அதிகாரத்துல, லேவியராகமம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல இருந்து நம்ம வாசிப்போம். லேவியராகமம் 7:11 இருந்து. சமாதான பலியின் பிரமாணம் என்னவென்றால், ஒருத்தன் ஸ்தோத்திர பலியோடு இந்த சமாதான பலியை செலுத்தினா எதெல்லாம் கூட வச்சு செலுத்தணும் அப்படின்றது அங்க என்ன செய்யப்பட்டிருக்கு, பட்டியலிடப்பட்டிருக்கு. இப்ப சமாதான பலியை முன்ன சொன்ன மாதிரி கர்த்தர் எனக்கு இதை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு ஒரு ஆத்மா பூரிப்படைந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்துதுன்னா அது சமாதான பலியா இருக்குது. அதுல என்னெல்லாம் செலுத்தணும் அப்படின்றத பட்டியலிட்டு புளிப்பில்லா அடைகள், புளிப்பில்லா அதிரசங்கள் இவைகள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. போஜன பலியை குறித்து நான் படிக்கும் பொழுது இந்த புளிப்புள்ள மாவுக்கும் புளிப்பில்லாத மாவுக்கும் என்ன அர்த்தம் அப்படின்றத நம்ம படிச்சோம். புளிப்பில்லா மாவு என்ன குறிக்குது, புளிப்பில்லாத மாவு எதை குறிக்கிறது, நீதியை குறிக்கிறது, கிறிஸ்துவாய் நீதியை குறிக்கிறது. அது பாவக்கரை இல்லாத ஒரு அப்பமாய் ஜீவ அப்பத்தை நமக்கு குறிக்கிறதாக இருக்கு. புளிப்புள்ள அப்பம் எதை குறிக்குது, ஆமா, துர்க்குணத்தையும் புல்லாத்தையும் பாவத்தை என்ன செய்யுது குறிக்குது. அப்ப புளிப்புள்ள மாவு பாவத்தையும் புளிப்பில்லாத மாவு நீதியை என்ன செய்யுது குறிக்குது அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாம். அப்ப இங்க புளிப்பில்லாத மாவினால் செய்யப்பட்ட அடைகளும் அதிரசங்களும் இதெல்லாம் என்ன செய்யப்படுகிறது, அங்க காணிக்கையாக செலுத்தப்படுது. ரைட். இப்ப அடுத்த வசனம் வாசனம் 13வது வசனம். அவைகளை படைக்கிறதும் அல்லாமல் புளித்த மாவினால் செய்த அப்பத்தையும் தன்னுடைய சமாதான பலியாகிய ஸ்தோத்திர பலியோடு கூட படைக்க வேண்டும். அடுத்த வசனம். அந்த படைப்பு சரி, போதும். முதல்ல 12வது வசனத்துல நான் படிக்கும் பொழுது
இந்த சமாதான பலியோட என்னெல்லாம் செலுத்தணும் அப்படின்றத ஒரு பட்டியலை நம்ம படித்தோம். 13வது வசனத்துல நம்ம படிக்கும் பொழுது புளித்த மாவினால் செய்த அப்பத்தையும் அதனோட சேர்த்து என்ன செய்யணும், படைக்கணும் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். போஜன பலியில புளித்த மாவினால் செய்யப்பட்ட அப்பம் இருக்கவே கூடாது, இருந்தால் அது சாபம், இருந்தால் அந்த பலி ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்றத நம்ம தெளிவாய் அந்த பாடத்துல நம்ம படிக்கணும். ஆனா சமாதான பலியில புளிப்பில்லாத அப்பத்தினால் செய்யப்பட்ட காரியங்களும் அங்க படிக்கப்பட்டிருக்கிறது. புளிப்புள்ள மாவினால் செய்யப்பட்டதும் அங்க என்ன செய்யப்பட வேண்டும், படைக்கப்பட வேண்டும் அப்படின்றத வேதம் என்ன செய்யுது நமக்கு தெளிவா எடுத்திருக்கிறது. அப்ப இதுல ஒரு முரண்பாடு இருக்கிறத நம்ம படிக்க முடியும். அப்ப புளிப்புள்ள அப்போ கடவுளை குறிக்குது அப்படின்னா, அப்ப புளிப்புள்ள அப்போ யாரை குறிக்குது, ஏன் இதுல புளிப்புள்ள அப்பமும் பலியாக சமாதான பலியாக வைக்கப்பட வேண்டும் அப்படின்றத நம்ம படிக்கணும். புளிப்பில்லா அப்போ கர்த்தரை என்ன செய்யுது குறிக்கிறது, தேவனை குறிக்கிறது. புளிப்பில்லா அப்போ தேவனை குறிக்கிறது. அவரிடத்துல பாவம் இல்லை, குற்றங்கள் இல்லை, குறைவுகள் இல்லை. அவர் பரிசுத்தமான நீதியுள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதை நம்ம படிக்கிறோம். புளிப்பானதோ தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பூரணமற்ற மனிதனை குறிக்கிறது. புளிப்பு எதை குறிக்கிறது அப்படின்னா மனுஷனை என்ன செய்யுது குறிக்கிறது. மனுஷனாய் பிறந்த எல்லோரும் எப்படிதான் இருக்கிறோம், பாவியாய் இருக்கிறோம். நம்ம எல்லோரும் பாவத்துல உற்பவித்து பாவத்துல இந்த பூமியில பிறக்கிறோம். இப்ப பாவத்தில் பிறக்கப்பட்ட நீங்கள் நானும் புளித்த மாவுக்கு சமானமாய் இங்கே சித்தரிக்கப்படுகிறோம். நம்ம எல்லாரும் புளித்த மாவு, கர்த்தரோ புளிப்பில்லாத மாவு. அப்ப இந்த சமாதான பலியில ஏன் ரெண்டும் சேர்க்கப்பட்டது, ஏன் ரெண்டுமே பலி செலுத்தப்படணும் அப்படின்னா, ஒண்ணு போஜன பலியில முழுக்க தேவனுடைய செயல், அதுல மனிதனுடைய செயல் அல்ல. அவர் தான் நமக்கு போஜனம். அந்த அப்பத்தை ஜீவப்பம் அவராகத்தான் இருக்கிறார். அப்ப அவரை மையமாய் வைத்து பலி செலுத்தும் பொழுது அதுல புளித்த மாவு என்ன செய்யக்கூடாது, இருக்க கூடாது. ஆனா முதல்ல அந்த போஜன பலி குறித்து நம்ம படிக்கும் பொழுது முதல்ல ஆசிரியப்பு கூடாரத்துக்குள்ள போகும்போது அந்த அந்த நபர் என்னெல்லாம் விருப்பப்படுறாரு எல்லாத்தையும் என்ன செய்வாரு, எடுத்து போவாரு. அது கர்த்தர் அங்கீகரிக்காததும் அதுல என்ன செய்தது இருந்தது. ஆனா பாவத்தோடு உள்ள போனாலும் பலி செலுத்தப்பட வேண்டியது எது மட்டும்தான் பலி செலுத்தப்பட்டது, புளிப்பில்லாததும் கர்த்தர் அங்கீகரிக்கப்பட்டது மாத்திரம் தான் பலி செலுத்தப்பட்டது. ஆனா இங்க சமாதான பலியில நம்ம படிக்கும் பொழுது அங்க தேவனை மாத்திரம் மையமாய் வைத்திருந்தது. சமாதானம் என்பது மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு சமாதானம் என்ன செய்யணும், ஏற்படணும். அப்ப புளிப்பில்லாத அப்பமாகிய கர்த்தரும் புளிப்புள்ள அப்பமாகிய நீங்களும் ஒன்றாக சேர்க்கப்படணும். அதுக்கு ரெண்டுமே சேர்த்து என்ன செய்யப்படும், பலி செலுத்தப்படணும். இப்ப சமாதான பலி என்பது நம்மையும் தேவனையும் ஒன்றிணைக்கிறது. அப்படின்னா பாவமும் கடவுளும் ஒன்றிணைக்கிறாங்க அப்படின்ற அர்த்தம் கிடையாது. பாவத்தோடு நம்ம வர்றோம் உள்ள, ஆண்டவர் இந்த பாவத்தை எடுத்து போட்டு நம்மை அவரோடு கூட என்ன செய்யறார், சமாதானத்தோட இணைத்துக் கொள்கிறார் அப்படின்றதுதான் இதுல நம்ம படிக்கிற அர்த்தம். ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசி. ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். புளித்த மாவுள்ள ஸ்தோத்திர பலியோட தூபம் காட்டி உற்சாக பலிகளை கூறி தெரியப்படுத்துங்கள். புளித்த மாவுள்ள ஸ்தோத்திர பலியோட என்ன செய்யணும், தூபத்தை காட்டணும். அப்ப புளித்த மாவோட வரணும் அப்படின்னா நம்ம இருக்கிற வண்ணமாகவே கர்த்தர்கிட்ட என்ன செய்யணும், வரணும். அவர் நம்மை பாவத்திலிருந்து என்ன செய்யறார், பிரித்து எடுக்கிறார். இப்படி செய்யறதுதான் இஸ்ரவேல் புத்திரரை இப்படி செய்வதே உங்களுக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். சமாதான பலியை செலுத்தணும் அப்படின்னா அப்படிதான் என்ன செய்யணும், செலுத்தணும். நான் பாவி அப்படின்ற குற்ற உணர்வோட என்னிடத்தில் குறைவுகள் இருக்கிறது என்கிற பலவீனத்தோட நான் கர்த்தர்கிட்ட போகும்போது அந்த பலவீனம் அந்த பாவங்களை எல்லாம் ஆண்டவர் எடுத்து போட்டு நம்மை சமாதானத்தோடு அவரோடு என்ன செய்யறார், ஒன்றாக இணைக்கிறார். நான் நீதிமான், நான் பரிசுத்தவான் அப்படின்னு நான் போனேன் அப்படின்னா எனக்குள்ள கர்த்தர்கிட்ட போய் சேர வேண்டிய சமாதானம், பந்தமும் உறவும் இன்னும் என்னுடைய இருதயத்துல எழும்பல அப்படின்ற அர்த்தத்தை நம்ம ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப புளித்த மாவு இதோடு கலக்கப்படுவதற்கு இதுதான் அர்த்தமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உபாகமம் 12ஆம் அதிகாரம், உபாகமம் 12ஆம் அதிகாரம் 17ல இருந்து 19ஆம் வசனம் வரையும் அவனை படிப்போம். உபாகமம் 12 17ஆவது வசனத்துல இருந்து வாசம். நீ உன் வாசல்களில் புசிக்க வேண்டாம்,
உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் அதை புசித்து நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியத்திலும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் சந்தோஷப்படுவாயாக. இப்ப இங்க சமாதான பலி பலியிடப்படுகிறது அப்படின்னா அது எங்க வச்சு புசிக்கப்படணும் அப்படின்றதையும் வேதம் தெளிவா சொல்லுது. அவரவன் தன்னுடைய வீட்டுல வச்சு அதை என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. சமாதான பலி செலுத்தப்படுகிறது அப்படின்னா எல்லா ஜனங்களும் ஒரே இடமா ஒரு இடத்துல கூடணும். அதுதான் தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயத்துல கூடி அந்த ஆலயத்துல இது எல்லாராலும் உட்கார்ந்து என்ன செய்யப்படணும், சமாதானத்தோட அந்த பலியை அவங்க புசிக்கணும் அப்படின்றத ஆண்டவர் கொடுத்திருக்கிற கட்டளை. நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியத்திலும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் சந்தோஷப்படுவாயாக. சமாதானம் சந்தோஷம் எங்கதான் கிடைக்கும்னா தேவனுடைய ஆலயத்துலதான் கிடைக்கும். அவன் போய் சமாதான பலியை செலுத்திட்டு மறுபடியும் தன் வீட்டுல போய் இல்லத்துல போய் சாப்பிட்டாங்க அப்படின்னா இப்ப பிறரோடு என்ன விதமான ஒரு ஐக்கிய பந்தம் அங்க என்ன செய்யும், ஏற்பட்டு இருக்க முடியும். இதுதானே ஐக்கிய பந்தம் எங்கதான் ஏற்படுது, ஒரு இடத்துல ஒரு கூட்டமாய் கூடும் போது பிறரை நாம் பார்க்கும் பொழுது அடுத்தவங்களை நம்ம பார்க்கும் போது அவங்க இடத்துல எவ்வளவு சமாதானத்தோட நம்ம இருக்கிறோம் அப்படின்றத அப்பதான் என்ன செய்ய முடியும், தெரிந்து கொள்ள முடியும். எனக்கு எங்க சமாதான குறைவு அதிகமாய் காணப்படுதோ அங்க போய் தான் நம்ம என்ன செய்யணும், சமாதான பலிய செலுத்தணும். அன்னைக்கு தேசத்துக்குள்ள இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள சமாதானம் குறைபட்டு காணப்பட்டது. ஆலயத்துல போய் என்ன செய்யறாங்க, எல்லாம் பலி செலுத்தி சாப்பிடுறாங்க. இன்னைக்கு நமக்கும் அதேதான். இன்னைக்கு நமக்கும் ஆலயத்துக்குள்ள எப்படிதான் இருக்கு, சமாதானம் இல்லாம தான் இருக்கு. உலக மக்களோடு நமக்கும் ஒரு சமாதானம் இல்லாம தான் இருக்குது. ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ளாததுனாலதான் நம்மால பிறரிடத்துல அந்த சமாதான அன்போடு இயேசு கிறிஸ்து செய்த ஊழியத்தின் சமாதானத்தை நம்மளால என்ன செய்ய முடியல, கொண்டு போக முடியல. அவர் சமாதானத்தோடு ஊழியத்தை செய்த அந்த அனுபவத்தை நாம் எத்தனையோ முறை பேசுறோம், பிரசங்கிக்கிறோம். இருந்த பொழுதும் நம்மால ஏன் அதை செய்ய முடியலன்னா நாம் புளித்த மாவோடு கர்த்தருடைய சமூகத்துல போறதற்கு நம்ம ஆயத்தமாய் இல்லை. நான் பாவியாய் இருக்கிறேன் அப்படின்னு வாயில சொன்னாலும் நம்மை நீதிமானாய் காட்டிக் கொள்வதற்கு தான் நம்ம என்ன செய்யறோம், விரும்புறோம். நம்ம எவ்வளவு பாவி என்பதை நம்ம கர்த்தரிடத்துல பட்டியலிட்டு போட்டாலும் மனுஷனிடத்துல நம்ம பாவி என்பதை நம்ம ஒரு பொழுதும் என்ன செய்ய மாட்டோம், ஒப்புக்கொள்ளவே மாட்டோம். அப்படிதானே நம்ம ஆண்டவரிடத்துல நம்ம கதறி அழுது 2 மணி நேரம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி என்னுடைய பாவத்தை நான் அறிக்கை செய்தாலும் அந்த பாவத்திற்கான யாருக்கிட்ட சமாதானம் இல்லாம போச்சோ அந்த நபரிடத்துல நான் போய் அறிக்கை செய்யாம அவங்களிடத்துல என்னை நான் சமாதானப்படுத்திக் கொள்ளாம எவ்வளவு போராடினாலும் அதுல பயம் இல்லை. சமாதானம் ஏன் குன்றி போகுது, சபைக்குள்ளேயும் பிற இடங்கள்லயும் சமாதானம் ஏன் இல்லை அப்படின்னா பிறரிடத்துல என்னை நான் நீதிமானாவே காட்டிக்கணும்னு நம்ம என்ன செய்யறோம், விரும்புறோம். என்ன பாவத்தை செய்தாலும் அதை மூடி மறைத்துக் கொள்வதற்கும் என்னை நீதிமானாய் காட்டிக் கொள்வதற்கும் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவைகள் எல்லாம் செய்து அதை பூசி முழுக பார்க்கிறோம். அதுதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, வேணான்னு சொல்றாரு. போஜன பலியில புளித்த மாவு ஒண்ணு கலக்கக்கூடாதுன்னு சொன்ன ஆண்டவர் சோத்திர பலி செலுத்தும் போது நீ புளித்த மாவோடு வரணும்னு ஏன் ஆண்டவருங்க கட்டளையை போடணும்? ஆண்டவர் நினைச்சிருந்தா இங்கேயும் அப்படியே அதே சிஸ்டத்தை என்ன செய்திருக்கலாம், ஃபாலோ பண்ணிருக்க முடியும். ஆனா ஆண்டவர் மனிதனிடத்துல எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னா எல்லாரும் முன்னாடி உன்னுடைய நீ பாவி என்பதை என்ன செய்யணும், ஒப்புக்கொள்ளணும். உனக்கான ரட்சிப்பையும் நீதியையும் கர்த்தர் ஒருவர் தான் என்ன செய்ய முடியும், தர முடியும். நீ உன்னை நீதிமானாக்கி கொள்ளவே முடியாது. ஆலயத்துக்குள்ள வரும்போது பாவியாகத்தான் நான் வருகிறேன் என்பதை இந்த உலக ஜனங்கள் என்ன செய்யணும், அறிந்து கொள்ளணும். இன்னைக்கு வெளிப்புற மக்கள் மத்தியிலேயும் நம்முடைய ஊழிய தாக்கம் ஏன் அதிகமா ஈடுபட மாட்டுது, ஏன் ஒர்க் அவுட் ஆக மாட்டுது அப்படின்னா அவங்களிடத்துல நம்ம பேசும்பொழுது நம்ம ரொம்ப நம்மள நீதிமானாக சித்தரித்து நம்ம என்ன செய்யறோம், பேசுறோம். நம்ம ரொம்ப நீதிமானாய் நம்மை காட்டிக் கொண்டு பேசுறோம். நாங்க தான் பிரமாணங்களை கை கொள்றோம், நாங்க தான் ஓய்வு நாள் கீழ்படுகிறோம், பிரமாணங்களுக்கும் கட்டளைக்கும் கீழ்படுகிறது நாங்க தான். ஆண்டவர் இந்த சத்தியத்தை எங்களுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறார், இந்த வெளிச்சம் யாருக்குமே இல்லை அப்படின்னு நம்மளை பத்தி பாசிட்டிவா நம்ம நிறைய காரியங்களை பேசும்போது இது எல்லாம் சொல்றதுக்கு நான் பாவியா இருந்த பொழுதும், இது எல்லாம் புரியறதுக்கு நான் தகுதியற்றவனா இருந்த பொழுதும் இவ்வளவு பெரிய வெளிச்சத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்ற தாழ்மை உணர்வையும் ஆண்டவர் என்ன செய்யறார், எதிர்பார்க்கிறார். அது போக இப்பொழுதும் நம்ம என்ன கேட்டகரியில தான் இருக்கிறோம், வெளியே இருக்கிறவங்க எல்லாம் பாவி நம்ம நீதிமான் அப்படின்ற கேட்டகரியிலேயே இல்லை. நம்ம எல்லாரும் ஒரே நிலையில தான் இருக்கிறோம். நம்ம எல்லோரும் பாவிகளாகவே இருக்கிறோம். அவங்கள விட நம்ம அதிக பாவங்கள்ல இருக்கிறோம் என்பதுதான் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான உண்மை. அவர்கள் அறியாமல் செய்கிற பாவங்கள் கணக்கிடப்படாது, அறிந்து செய்யக்கூடிய பாவங்களும் தேவனுடைய சமூகத்துல
ஒவ்வொன்றும் கணக்கிடப்படும் என்பதை நம்ம ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப சமாதான பலி என்பது கர்த்தருடைய ஆலயத்துல ஒரு மனதாய் எல்லாரும் கூடி அந்த பலியை செலுத்தி அதை உட்கார்ந்து அதை சாப்பிட்டு சமாதானத்தோட சந்தோஷப்படணும் அப்படின்றத கர்த்தருடைய எண்ணம். அதான் அந்த 12வது அதிகாரத்துல 18வது வசனத்தினுடைய கடைசி பாகத்துல படித்தோம். தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் சந்தோஷப்படுவாயாக. அந்த நேரத்துல லேவியனையும் என்ன செய்திராத, மறந்துடாத அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இந்த சந்தோஷத்துல, இந்த சமாதானத்துல புறஜாதியார் என்று இல்லை, கூட சண்டை போட்டவங்க இல்லை, விரோதி என்று இல்லை, யாருமே இல்லை, எல்லாரும் ஒண்ணுதான். எல்லாரும் தேவனுடைய சமூகத்துல சந்தோஷத்தோடு இடைபடுகிற ஒரு பலிதான் இந்த சமாதான பலியின் காலம் என்பதை நாம புரிந்து கொள்கிறோம். மூவருடைய செயல்பாடு இதுல காணப்படுது. தேவன், ஆசாரியன், மக்கள் மூவரும் இந்த சமாதான பலியில் என்ன செய்யறாங்க, ஈடுபடுகிறாங்க. பிற பலிகளை குறித்து நான் படிக்கும் பொழுது ஆசாரியனுடைய வேலை அதிகமாக இருக்கும். ஆசாரியன் தேவனோடு என்ன செய்யறாங்க, ஆசாரியன் தேவனிடத்துல அந்த பலியை ஒப்பு கொடுத்து அந்த பலிக்கான பலனை ஆண்டவரிடத்துல இருந்து பெற்று கொடுக்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆனா இங்கே நம்ம படிக்கும் பொழுது மூவருடைய வேலைகளும் மிக முக்கியமானதாய் இருக்குது. ஆசாரியனுடைய வேலை முக்கியம், கொண்டு போற அந்த மக்கள், அந்த மனிதன் யாரா இருந்தாலும் அவனுடைய வேலை ரொம்ப முக்கியம். அங்க தேவன் அதை அங்கீகரித்து ஒரு சமாதான பந்தத்தை என்ன செய்யறாங்க, ஏற்படுத்துகிறார். மிக முக்கியமான மூவரின் செயல்கள், அதுலதான் சமாதானம் இருக்குது. எல்லாரும் சேர்ந்து செயல்பட்டாதான் அதுல என்ன இருக்கு, சமாதானம் இருக்குது. ஒவ்வொருவருடைய செயல் எவ்வளவு அவசியம் அப்படின்றது அந்த தனிப்பட்ட ஆத்மா என்ன செய்யணும், உணர்ந்து கொள்ளணும். இந்த சபை சமாதானமா இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்றத ஒரு தனிப்பட்ட ஆத்மா உணர்ந்து கொண்டாதான் அந்த சபை என்ன செய்யும், சமாதானமா இருக்கும். ஒருத்தர் மாத்திரம் பிரயாசப்பட்டு அதை ஒன்றிணைக்கணும்னு நினைச்சாரு அப்படின்னா அது மிகுந்த கடினம். இயேசு கிறிஸ்து பிரயாசப்பட்டாரு. அவர் நினைச்சிருந்தா எல்லா மக்களையும் ஒன்று சேர்த்திருக்க முடியும், எல்லாரையும் சமாதானத்தின் பந்தத்துல கொண்டு வந்திருக்க முடியும். ஆனா அது ஏன் முடியல அப்படின்னா ஆண்டவர் நம்ம எல்லாத்துக்கும் தனிப்பட்ட உரிமைகளை கொடுத்திருக்கிறார். இதுதான் சிஸ்டம், இப்படி நடந்தா இது நடக்கும் அப்படின்றத ஆண்டவர் சொன்னதுக்கு அப்புறம் விருப்பம் உள்ளவர்கள் ஒன்றிணைந்து கொள்ளுகிறார்கள், விருப்பம் இல்லாதவங்க என்ன செய்யறாங்க, அதுல இருந்து வழிவிலைக்கு போகிறாங்க. அப்ப சபை ஐக்கியப்படணும், சமாதானமா இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு ஆத்மாவும் எனக்கு தனிப்பட்ட விதத்துல கர்த்தர் இந்த பலியை இந்த வேலைகளை கொடுத்திருக்கிறார் அப்படின்றத உணர்ந்தது அப்படின்னா சபை சமாதானமாய் இருக்கும். குடும்பத்துக்குள்ளேயும் அதேதான், உறவின் மத்தியில அதேதான், எல்லா இடங்களையும் அதான். தனிப்பட்ட ஒரு ஆத்மா அல்ல, ஒவ்வொரு ஆத்மாவும் அந்த நிலையினுடைய உணர்வை அடைய வேண்டும். மிக முக்கியமாக இது சபையில உறவினர்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித்தியாசமான இடத்துல இருந்து வந்திருப்பாங்க, அப்படி சிந்தைகள் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். சபையில அதை நம்ம என்ன செய்ய முடியும், அபியாசிக்க முடியும். சபையில ஒவ்வொரு ஆத்மாவும் சமாதானத்துக்காக தன்னை வெளி செலுத்தும் போது அது கர்த்தர் விரும்புகிற பிரகாரமாகவே சமாதானத்தோடு இருக்க ஆண்டவர் வழிவகுக்கிறத நம்ம படிக்க முடியும். இந்த பலியின் நோக்கமே சந்தோஷம் தான். சமாதான பலியினுடைய நோக்கமே என்னதுதான், ஒரே ஒரு நோக்கம், அது சந்தோஷம் மட்டும்தான். ஆண்டவர் சமாதான பலி அதுக்காக தான் ஏற்படுத்தினார். ஒவ்வொரு பலியை செலுத்தும் போதும் குற்றத்தோடும் பாவத்தின் சிந்தனையோடும் தன் அழுக்கா இருக்கிறேன் அப்படின்றதெல்லாம் உணர்ந்து கொண்டு பலி செலுத்தும் போது, இந்த சமாதான பலியை செலுத்தும் போது சந்தோஷம், ஆரவாரம், ஆர்ப்பரிப்பு, ஆண்டவர்கிட்ட மிகுந்த அளவற்ற ஒரு அன்போடும் ஒரு பாசத்தோடு என்ன செய்யறாங்க, பலி செலுத்துவதற்காக போறாங்க. அதனாலதான் இந்த சமாதான பலியினுடைய நோக்கமே சந்தோஷம் தான். இந்த பலிக்கு முன்னால பொருத்தனை செய்யப்படணும், பலிக்கு பின்னால சமாதானமான சந்தோஷம் கிடைக்கும். இதுதான் இதுல இருக்கிற ஃபார்முலா. பலிக்கு முன்னாடி பொருத்தனை, பலிக்கு பின்னாடி என்ன கிடைக்கும், சந்தோஷமும் சமாதானமும் கிடைக்கும். பலி அப்படின்றது நடுப்பகுதி, பலி நடுவுல இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை செய்யணும், செய்தா பின்னாடி ஒண்ணு கிடைக்கும். முன்னாடி என்ன செய்யணும், முன்னாடி என்ன செய்யணும், இப்பதான் சொன்னேன், பொருத்தனை செய்யணும். முன்னாடி பொருத்தனை செய்யணும், பின்னாடி என்ன கிடைக்குது, சமாதானம் கிடைக்குது. இந்த பொருத்தனை அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதே வசனத்துலதான் இப்ப நம்ம வாசித்த அதே வசனத்துலதான் நம்ம அதையும் படிக்கிறோம். நீ உன் தேவனாய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்துல, சரி 17வது வசனத்துல படி, உன் தானியத்திலும் உன் திராட்சரசத்திலும் உன் எண்ணெயிலும் தசமபாவத்தையும் உன் ஆடு மாடுகளின் தலையீற்றுகளையும் நீ நேர்ந்து கொள்ளும் உன்னுடைய சகல பொருத்தனைகளையும் உற்சாக காணிக்கைகளையும் உன் கை ஏறெடுத்து படைக்கும் படைப்புகளையும் நீ உன் வாசல்களில் ருசிக்க வேண்டாம். நாம கர்த்தருக்கென்று சமாதான பலி செலுத்தணும்னு ஒரு பொருத்தனையை நம்ம என்ன செய்யணும், தெரிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவரே இதை உமக்கு நான் செலுத்துறேன் அப்படின்னு நான் கர்த்தர்கிட்ட ஒரு பொருத்தனையை நம்ம என்ன செய்யறோம், செலுத்துறோம். ஆனா இந்த பொருத்தனை செலுத்தப்பட்டு அது நிறைவேற்றப்படுகிறதா அப்படின்றதா மிக முக்கியமான ஒரு காரியம். எனக்கு கஷ்டம்னு வரும் பொழுது உடனடியாக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இது எனக்கு நடந்தது அப்படின்னா இதை நான் உங்களுக்கு செய்யறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளால செய்யறதுக்கான சூழல் சில நேரங்கள்ல அமையாம இருக்கும். அப்படி சில நேரங்கள் அமையாம இருக்கும் போது நம்ம என்ன செய்யறோம்,
ஒரு சாக்கு போக்கையோ ஒரு காரணத்தையோ ஏதோ ஒண்ணு கடவுள்கிட்ட சொல்லி ஆண்டவரே இப்ப என்னால முடியல, நான் பிறகு என்ன செய்யறேன் செய்து கொள்கிறேன் அப்படின்ற சூழல் வரும் பொழுது அங்க சமாதான குலைச்சல் என்ன செய்யும் ஏற்படும். நான் கர்த்தர்கிட்ட பொருத்தனை பண்ணி அதை செய்யல அப்படின்னா நான் எதிர்பார்க்கிற சமாதானம் எனக்கு கிடைக்காது. பலி நடுவுல இருக்கு, அந்த பலி செலுத்தப்படணும்னா முன்னாடி ஒரு பொருத்தனையை நான் என்ன செய்யணும். பொருத்தனை செய்தாதான் பலி செலுத்த முடியும். பலி செலுத்தினாதான் என்ன கிடைக்கும்? சமாதானம் கிடைக்கும். இப்போ பொருத்தனை பண்ணியாச்சு, ஆனா பலியை செலுத்தல அப்படின்னா சமாதானத்தை எதிர்பார்க்க முடியாது. ஆண்டவர் இந்த பலியின் நோக்கமே சந்தோஷத்தை வைத்திருக்கும் போது அந்த பொருத்தனை நமக்கு எவ்வளவு முக்கியம். உபாகமம் 23ஆம் அதிகாரம், உபாகமம் 23ஆம் அதிகாரம் 21, 22 வசனத்தை என்ன படிப்போம். உபாகமம் 23, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி இருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார், அது உனக்கு பாவமாகும். நீ பொருத்தனை பண்ணாதிருந்தால் உண்மையில் பாவம் இல்லை. நீ பொருத்தனை பண்ணிட்ட அப்படின்னா அதை நிச்சயமாய் செய்தாக வேண்டும். இல்லை அப்படின்னா அதை கர்த்தர் உன் கணக்குல கேட்பார், அது உனக்கு பாவமாகும் அப்படின்னு வசனத்துல நம்ம தெளிவாய் படிக்கிறோம். லூக்கா 18:8 நம்ம படிக்கும் பொழுது, ஆகிலும் மனுஷகுமாரன் வரும் பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு நம்ம படிக்கிறோம். பொருத்தனை எல்லாரும் பண்றதுதான், ஆனா அதை சரியான நேரத்துல செலுத்துவது என்கிற அந்த கடமை உணர்வு எல்லாருக்குமே இருப்பது கிடையாது. ஒரு ஆர்வத்துல, ஒரு ஆர்வ கோளாறுல நம்ம சில நேரங்கள்ல சில முடிவை என்ன செய்யறோம், உடனடியா ஏற்படுத்துறோம். கடவுள் எல்லாத்தையும் மன்னிக்கிற தேவன் தான், ஆனா நாம ஒண்ணு செய்யறோம்னு சொல்லிட்டு அதை செய்ய தவறும் பொழுது வழிமாறி போறது நாம. கடவுளை குறை சொல்லி நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆண்டவர் உங்ககிட்ட கேட்கல, ஆண்டவர் நம்ம கிட்ட எதுவுமே கேட்கல. நான் ஒண்ணு கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதை கொடுக்காம விட்டா அது யார் தப்பு? அது நம்முடைய தப்பு. ஆண்டவர் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. எனக்கு சூழ்நிலை மாறி போச்சுன்ற காரணத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கல. முதல்ல ஆண்டவர் நம்மகிட்ட ஒண்ணுமே கேட்கல, கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் சூழ்நிலை, காரணம், பற்றாக்குறை, தட்டுப்பாடு, சுகவீனம், பலவீனம், எந்த காரணமே என்ன செய்யாது. மரண படுக்கையிலே இருந்தாலும் அது காரணமாய் ஏற்றுக்கொள்ளப்படாது. கர்த்தருக்குன்னு ஒரு பொருத்தனையை செலுத்திட்டேன் சொல்லிட்டேன் அப்படின்னா அது எந்த சூழ்நிலையிலும் நம்ம என்ன செய்யணும், செலுத்தியே ஆகும். செலுத்துறவனுக்கு தான் எங்க இடம்? பலி செலுத்துறதுக்கு ஆலயத்துக்குள்ள இடம். அங்க உட்கார்ந்து சந்தோஷமா சமாதானமா சாப்பிடுறதுக்கு உள்ள இடம். சங்கீதம் 15ஆம் சங்கீதம் முதல் 4 வசனத்தை என்ன படிப்போம். சங்கீதம் 15 முதல் 4 வசனம். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவாள்? சமாதானத்தை யாரு உம்முடைய கூடாரத்துல வந்து அந்த சந்தோஷத்தை பெற முடியும் அப்படின்னு தாவீது கேள்வியை கேட்டுட்டு அப்புறம் தொடர்ந்து என்ன செய்யறாரு, பதில சொல்றாரு. ஒரு மனுஷன் எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு கடைசியில சொல்லி முடிக்கிறார் பாருங்க. ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். பொருத்தனை பண்ணினவன் அவனுக்கு நஷ்டம் வந்தாலும் யார் ஒருவன் தேவனுடைய ஆலயத்துல செலுத்துறானோ அவனுக்கு தான் கூடாரத்துல இடம். என்ன நஷ்டம் வந்தாலும், என்ன சோர்வுகள் வந்தாலும், நான் பொருத்தனை செய்ததை நஷ்டம் வந்தாலும் செலுத்துவேன் அப்படின்னு எந்த ஆத்மா நிற்குதோ அந்த ஆத்மாவுக்கு தான் எங்க இடம்? கூடாரத்துல இடம். அந்த கூடாரத்துல இருக்கிறவர்களுக்கு தான் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகும் அப்படின்றத நம்ம படிக்கிறோம். சரி, தொடர்ந்து நம்ம படிப்போம். யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். சுருக்கமா சமாதான பலியினுடைய மைய கருத்துக்களை மாத்திரம் நம்ம படிச்சிருக்கிறோம். விலாவரியா நம்ம டீட்டெயிலா படிக்கல. அதெல்லாம் நீங்க நம்ம படிச்சுள்ள ஒவ்வொரு வசனங்கள், அந்த அதிகாரங்கள் எல்லாம் நீங்க வீட்டுல படிச்சு பாத்தீங்க அப்படின்னா அது தெளிவா உங்களுக்கு புரியலாம். இப்ப அதனுடைய மைய கருத்தை படிப்போம். யோவான் 14:21 வாசி. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும்
பயப்படாமலும் இருப்பதாக. ஆண்டவர் நம்ம கிட்ட எதையுமே என்ன செய்யல, கேட்கல. பொருத்தனை பண்ணாதான் கிடைக்கும் அப்படின்னு ஆண்டவர் நம்ம கிட்ட எதையுமே சொல்லல. அன்னைக்கு அவங்களுக்கு இருந்த அந்த சடங்குகள் இன்னைக்கு நமக்கு இல்லை. இந்த நிழலாய் அவர்கள் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த எந்த அவசியமே இல்லாம கடவுள் நமக்கு என்ன கொடுக்குறாரு, சமாதானத்தை கொடுக்குறாரு. அவங்க சமாதானத்தை அடையணும்னா அதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ், அவங்க சில சில காரியங்கள் எல்லாம் என்ன செய்யணும். அப்ப இந்த சமாதான பலியை செலுத்தி அதற்குண்டான ஒவ்வொன்றையும் அவங்க நேர்த்தியா செய்து முடித்து தேவனுடைய ஆலயத்துல இருந்து அந்த சமாதானத்தை சந்தோஷமா அவங்க என்ன செய்யறாங்க, பெற்றுக் கொள்கிறாங்க. இன்னைக்கு நம்ம எதுவுமே செய்யாம நமக்காக எல்லாவற்றையும் செய்து ஆண்டவர் நமக்கு அந்த சமாதானத்தை என்ன செய்யறாரு, இலவசமா கொடுக்கிறார். அப்ப எதற்குமே தகுதி இல்லாத நம்மள ஆண்டவர் தெரிந்து கொண்டு அந்த சமாதானத்தை என்ன செய்யறார், நமக்கு கொடுக்கிறார். இந்த சமாதானம் அந்த நிழலின் சமாதானத்தை போல அல்ல. அந்த நிழலின் சமாதானம் தேவனிடத்திலிருந்து கிடைத்தாலும் அது மனிதனுடைய வேலை இருந்துச்சு, அப்படிதானே? மனிதனுடைய வேலை இருந்துச்சு, ஆசாரியனுடைய வேலை இருந்துச்சு. அது மூலியமாய் தேவன் சமாதானத்தை என்ன செய்தார், கொடுத்தாரு. ஆனா நாம் பெறுகிற சமாதானமோ யாருடைய வேலை இல்லை, கர்த்தர் மாத்திரம் நமக்கு என்ன செய்றார், அதை கொடுக்கிறார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு வாக்குறுத்திருக்கிறார். எப்படி சமாதானத்தை கொடுத்தாரு? இந்த ஆசரிப்பு கூடாரம் நிழல் அப்படின்றத நம்ம அறிஞ்சோம் அப்படின்னா, நிஜத்தை நாம் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் அந்த சமாதானம் எப்படி நம்ம கிடைச்சது அப்படின்றத நம்ம என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். அன்னைக்கு அவங்களுக்கு சமாதானம் கிடைக்குதுன்னா அவங்க சமாதான பலிய செலுத்தினாங்க. அப்ப இன்னைக்கு நமக்கு சமாதானம் கிடைக்கணும்னா ஒரு பலி செலுத்தப்பட்டிருக்கும். அந்த பலியின் மூலமாகத்தான் நமக்கு என்ன கிடைச்சிருக்கும், சமாதானம் கிடைச்சிருக்கும். பொருத்தனை, பலி, சமாதானம், அதான் ஸ்டெப், அதான் படிகள். முதல்ல பொருத்தனை, அடுத்து பலி, அதுக்கப்புறம் தான் சமாதானம். பொருத்தனை என்ன? இப்ப நிழல்ல பொருத்தனை ஏதோ ஒண்ணு ஆடையோ மாடையோ ஏதோ ஒன்னையோ பலி செலுத்துறாங்க, அது நிழல்ல. நிஜத்துல பொருத்தனை என்ன? கிறிஸ்து நமக்காக பலியாக போகிறார் என்பதுதான் பிதா செய்த பொருத்தனை. மனுஷனுடைய பாவத்திற்காக இந்த உலகத்துல அவன் பாவம் சுமக்கப்படணும், அந்த பாவம் தீர்க்கப்படணும்னா ஒரு பலியாக செலுத்தப்பட வேண்டும். அந்த பலி கிறிஸ்து என்பதை பொருத்தனையாக நியமித்தார். பலி யாரு? கிறிஸ்துதான் பலி. அவர் பலியாய் மரித்ததுனால என்ன கிடைச்சது, சமாதானம் கிடைச்சது. இதுலயும் ஆண்டவர் இந்த நிழலை நிஜமாய் செய்து காட்டினபடினால்தான் நமக்கு சமாதானம் கிடைச்சது. அப்படி இருந்தாலும் இந்த சமாதானத்தை பெறுவது என்பது ஆண்டவர் அது இலவசமா நமக்கு கொடுத்திருந்தாலும் அதை பெறுறதுக்கு நம்முடைய இருதயத்துல ஒரு ஏக்கம் என்ன செய்யணும், இருக்கணும். அந்த மனுஷனுடைய சிந்தையில ஒண்ணு இருந்தது இல்ல, பழைய பாட்டுல ஆசரிப்பு கூடாரத்துல சமாதான பலி செலுத்தும் போது உற்சாகத்தோடு சமாதான பலி செலுத்தணுன்ற ஒரு ஆவல் வந்த உடனே என்னெல்லாம் கிடைக்குதோ சந்தோஷமா எல்லாவற்றையும் கொண்டு போய் பலி செலுத்தணுன்ற ஒரு ஏக்கம் இருந்தது இல்ல, அந்த ஏக்கத்தை இன்னமும் ஆண்டவர் இடத்துல என்ன செய்யறார், எதிர்பார்க்கிறார். எந்த ஆத்மா அந்த ஏக்கத்தோடு தேடி வருதோ அந்த ஆத்மாவுக்கு ஆண்டவர் என்ன செய்யறார், சமாதானத்தை கொடுக்கிறார் அப்படின்றத நம்ம படிக்கிறோம். இன்னைக்கு நமக்கான பொருத்தனை பலி என்ன அப்படின்றத டைப் ஆன்டி டைப், அதாவது நிழலாய் நடந்த ஒரு சில சம்பவங்களையும் நிஜமாய் நடந்த சில சம்பவங்களையும் ஒப்பிட்டு பார்த்து ஒரு 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 சில வசனங்களை நம்ம துரிதமாய் டக்கு டக்கு டக்குன்னு படிச்சுட்டு நம்ம முடிக்க போகிறோம். லேவியராகமம் 3:1, லேவியராகமம் 3:1. பழுதற்றிருப்பதை கர்த்தருடைய சன்னதியில செலுத்த வேண்டும், சமாதான பலி. சரி, இப்ப நிஜமாக என்னன்னு நம்ம படிச்சோம்னா 1 யோவான் 3:5, 1 யோவான் 3:5. கொஞ்சம் வேமா நம்ம அப்படியே அங்கிட்ட இருக்கோம். அவரிடத்தில் பாவம் இல்லை, பழுதற்ற ஒரு காளையவோ ஒரு பசுவையோ ஒரு ஆடையோ ஒரு வெள்ளாடையோ ஒரு ஆண் ஆடையோ பெண்ணாடையோ ஏதோ ஒண்ணு பழுதற்றதாய் பலி செலுத்த வேண்டும். இது நிழல். நிஜம் என்ன அப்படின்னா அவரிடத்தில் பாவம் இல்லை. யாரிடத்துல பாவம் இல்லை? கிறிஸ்துவனிடத்துல பாவம் இல்லை. பலியாய் செலுத்தப்பட்ட ஒன்றின் மீது பாவம் இல்லை அப்படின்னா அதுதான் சமாதான பலி. இங்க பலியாய் செலுத்தப்படுகிற ஆட்டுக்கோ மாட்டுக்கோ அது எல்லாம் எந்த பாவமும் செய்யல, ஆனா நம்முடைய பாவங்கள் எல்லாம் அது சுமந்தது. அதே போல கிறிஸ்துவும்
பாவம் இல்லாதவராய், அவரிடத்தில் பாவம் இல்லை, ஆனால் அவர் நமக்காக என்ன செய்தார்? தெரியுதா? நிழல் நிஜம். அடுத்து லேவியராகமம் 7:29-30. லேவியராகமம் 7, ஒரு சைடுல லேவியராகமத்தை கையில வச்சுக்கோம். லேவியராகமம் 7:29-30. கொழுப்பை அதுல இருந்து என்ன செய்யணும்? நீக்கிடணும். பலி செலுத்தப்படும் போது அதுல கொழுப்பு அதனோட சேர்த்து பலி செலுத்தப்படாம அது பலியில இருந்து பிரிக்கப்பட வேண்டும். 2 கொரிந்தியர் 13:5. 2 கொரிந்தியர் 13:5. உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருந்தால் அறியீர்கள். முதல்ல நம்மளை நாம சோதித்து பார்த்து நம்ம கிட்ட அந்த கொழுப்பு இருக்குதா அப்படின்றத நம்ம என்ன செய்யணும்? ஆராய்ந்து பாருங்க. அந்த பலியில கொழுப்பு பிரிக்கப்பட்டது. இங்கே நம்ம இடத்துல அந்த கொழுப்பு இருக்குதா அப்படின்றத பார்க்கணும். எதை குறிக்குதுன்னா பாவத்தை என்ன செய்யுது? குறிக்கிறது. பாவம் அங்குல இருந்து பிரிக்கப்படணும். அதே மாதிரி நம்மிடத்துல பாவம் இருக்குதா அப்படின்றத நம்ம என்ன செய்யணும்? சோதித்து பார்த்து அந்த பாவத்தை நம்ம இடத்துல இருந்து பிரிக்க வேண்டும் அப்படின்றத நம்ம படிக்கணும். லேவியராகமம் 7:31. அடுத்த நிழல் தருகிற பாடம். கொழுப்பை பலிபீடத்தின் மேல் தகனிக்க வேண்டும். அடுத்த பாயிண்ட், கொழுப்பு என்ன செய்யப்படணும்? எரிக்கப்படணும். கொழுப்பு தகனிக்கப்படணும். கொழுப்பு எதை குறிக்குது? பாவத்தை குறிக்குது. மத்தேயு 25:41. மத்தேயு 25:41. ஆண்டவர் கடைசியில அப்படி முடிவு புரியறதுல என்ன சொல்றாரு? சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவர் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். இன்னைக்கு நம்ம இந்த கொழுப்பை பிரிக்கல அப்படின்னா, இன்னைக்கு நம்ம இந்த பாவத்தை பிரிக்கல அப்படின்னா, அந்த பாவம் அக்கினியில போடப்படும் போது நம்மளையும் தூக்கி ஆண்டவர் என்ன செய்வார்? உள்ள போட்டுருவார். பாவமும் பாவியும் அந்த நாளில் என்ன செய்வாங்க? எரிக்கப்படுவார்கள் என்பதை நம்ம படிக்கிறோம். அதான் நித்திய ஆக்கினை. நிழல் இது நிஜம். அடுத்து லேவியராகமம் 7:32-33. வலது முன்னந்தொடைய ஏறெடுத்து படைக்கும்படி கொடுப்பீர்களாக. வலது முன்னந்தொடை அப்படின்னா கால் தொடல். இது ஆங்கில வேதாகமத்துல நான் படிக்கும் பொழுது ஷோல்டர் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. ஷோல்டர்னா தோல், தோலை குறிக்கிறது. இந்த தோல் எதற்கு அர்த்தமாக கொடுக்கப்படுகிறது அப்படின்னா, இது நிஜமா படிக்கணும் அப்படின்னா ஏசாயா 9:6, ஏசாயா 9:6, லூக்கா 15:5, 2 வசனங்களை நம்ம படிக்க முடியும். ஏசாயா 9:6 நம்ம படிப்போம். ஏசாயா 9:6. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். இங்க இந்த முன்னந்தொடை யாருக்கு படைக்கப்பட்டது? ஆசாரியனுக்கு படைக்கப்பட்டது. அந்த ஆசாரியன் அந்த முன்னந்தொடை எதை குறிக்கிறது அப்படின்னா, கிறிஸ்துவனுடைய அந்த கர்த்தத்துவத்தை குறிக்குது. அந்த வலது முன்னந்தொடை என்பது ஆங்கில வேதாகமத்துல படிக்கும்போது அது ஷோல்டர் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய விளக்கத்தை நம்ம படிக்கும் பொழுது அது தேவனுடைய கர்த்தத்துவத்தை குறிக்கிறது. அவருடைய கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மீது இருக்கும் அப்படின்றத நிஜமாக நாம எங்க படிக்கிறோம். இது இன்னொரு வருஷம் லூக்கா 15:5 நம்ம படிக்கலாம். சரி, அடுத்து படிப்போம். லேவியராகமம் 7:31. மறுபடியும் லேவியராகமம் 7:31. அடுத்த பார்க்க அந்த கடைசி 2 வரிய வாசி. மார்க்கண்டமோ ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும். இது இங்க என்ன குறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஏசாயா 40:11. ஏசாயா 40:11 வசனத்தை என்ன படிப்போம்.
ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கிரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். இங்க இந்த மார்க்கண்டம் எதை குறிக்கிறது அப்படின்னா, மார்க்கண்டம் அப்படின்றது இந்த இதய பகுதி, இந்த நெஞ்சோரமா அணைக்கிற அந்த அணைப்பை என்ன செய்யுது குறிக்குது. இந்த மார்க்கண்டமும் யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா ஆசாரியனுக்கு கொடுக்கப்பட்டது. அதே போல அந்த விதமான ஒரு வெளிச்சத்தை ஒரு நிஜத்தை நம்ம எங்க படிக்க முடியும்னா, அவருடைய சிலுவை மரணத்துல நமக்காக மறித்தபடினால அவருடைய பலியினால நம்ம எல்லாரும் அவரிடத்துல என்ன செய்யப்படுகிறோம், சமாதானத்தோடு இணைக்கப்படுகிறோம். அவர் நம்மை கட்டி அணைத்துக் கொள்கிறார் அப்படின்றத நம்ம படிக்கிறோம். உபாகமம் 18:3 இன்னொரு 3 பாடம். உபாகமம் 18:3 இதுல 2 படிச்சிட்டோம். முன்னந்தோடை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம படிக்கிறது தாடைகள். தாடைகளும் ஆசாரியனுக்கு கொடுக்கப்படணும் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். இந்த தாடைகள் எதை குறிக்கிறது அப்படின்னா, மத்தேயு 26:67 வசனம். மத்தேயு 26:67 மத்தேயு 26:67 வசனம். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து. தாடைகள் அப்படின்னா எங்க இருக்கு? இது தாடை, இதுதான் தாடை. கன்னத்துல அறைந்து. அடுத்த வசனம் ஏசாயா 50:6. ஏசாயா 50:6 50:6 ஏசாயா 50:6. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அங்க எப்படி தாடை ஒப்பு கொடுத்ததோ அதே போல ஆண்டவர் என்ன செய்யறார்? இயேசு கிறிஸ்து அடிக்கிறதுக்கு தன்னுடைய தாடைகளை என்ன செய்யறார்? ஒப்பு கொடுத்தார். அங்க நிழல், இங்க நிஜம். அந்த சமாதான பலிக்கு என்னெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் யாருக்கு நடந்தது? இயேசு கிறிஸ்துவுக்கு இங்க நடந்தது. இன்னும் 2 பாடம். லேவியராகமம் 7:15-16. லேவியராகமம் 7:15-16. அடுத்த வருஷம் அது செலுத்தப்படும் நாளிலும் அதில் மீதியானது மறுநாளிலும் புசிக்கப்படலாம். 2 நாள் தான் அவகாசம். பலி செலுத்தப்பட்டது அப்படின்னா அன்னைக்கு சாப்பிடலாம். அது மிஞ்சி போச்சு அப்படின்னா அடுத்த நாள் என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். முதல் 2 நாளைக்குள்ளதான் என்ன செய்யணும்? அதை சாப்பிடணும். அடுத்த நாள் அது என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. இப்ப அப்படியே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் படி. 1 கொரிந்தியர் 15:3-4. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், வேத வாக்கியங்களின்படி நமக்காக நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து. எத்தனை நாள் ஆண்டவர் கல்லறையில் இருந்தது? எத்தனை நாள் இருக்கிறாரு? 3வது நாள் உயிர் தெழுகிறார். அவர் வைத்திருக்கப்பட்ட நாள் கணக்குனது 2 நாள். 2 நாள் தான் இங்க என்ன செய்யணும்? இந்த பலியை சாப்பிடணும். 2 நாள் தான் சமாதான பலி செலுத்தப்பட்டதுன்னா அந்த பலியை 2 நாள் தான் சாப்பிடணும். ஆண்டவருடைய சரீரம் 2 நாள் முழுமையாய் அந்த கல்லறையில அடைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு நம்ம படிக்கிறோம். இன்னும் இதுக்கு நிறைய வசனங்களை கூட நம்ம விளக்கமாய் நம்ம படிக்க முடியும். கடைசி பாடம் லேவியராகமம் 7:17-18. லேவியராகமம் 7:17-18. பலியின் மாம்சத்தில் மீதியாயிருக்கிறது 3ஆம் நாளில் அக்கினியிலே சுட்டரிக்கப்பட கடவது. சமாதான பலியின் மாம்சத்தில் மீதியானது 3ஆம் நாளில் புசிக்கப்படுமானால் அது அங்கீகரிக்கப்படாது. அது செலுத்தினவனுக்கு அது பலிக்காது, அது அருவருப்பாயிருக்கும். அதை புசிக்கிறவன் தன் அக்கிரமத்தை 3வது நாளும் இயேசு கிறிஸ்துவனுடைய சடலம் உள்ளே இருந்தது அப்படின்னா அதனுடைய நோக்கம் எல்லாம் என்ன செய்திருமா? வீணாய் போகும். வசனம் அப்படிதான் சொல்லுது பாருங்க. 3ஆம் நாளில் புசிக்கப்படுமானால் அது அங்கீகரிக்கப்படாது. என்ன நோக்கத்திற்காக நம்ம சமாதான பலியை செலுத்தினமோ அது
படாது. அடுத்து அதை செலுத்துறவனுக்கு அது பலிக்காது, அது அருவருப்பா இருக்கும், அதை புசிக்கிறவன் தன் அக்கிரமத்தை சுமப்பான். அப்ப அவருக்கு நியமிக்கப்பட்ட நாள் எத்தனை நாள் தான்? கல்லறைக்குள்ள 2 நாள் தான். பொருத்தனை பண்ணப்பட்டு அப்படிதான் நிழலான பாடத்தை நம்ம ஆசிரியர் கூடாரத்துல நம்ம படிக்கிறோம். 3வது நாள் அவர் உயிர்த்தெழ வேண்டும். அதான் மத்த 28:6 இல்ல லூக்கா 24:21 வாசி. லூக்கா 24:21. அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம், இவைகள் சம்பவித்து என்று 3 நாள் ஆகிறது. சமாதான பலியை செலுத்தும்படியாய் பொருத்தனை பண்ணினவர் பிதா. அவர் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அதனுடைய நோக்கம் தான் அந்த சமாதான பலியில என்ன செய்யும்? நிறைவேறும். நாம யோசிக்கலாம், இன்னொருத்த பலி செலுத்துறதுக்கு நான் என் விருப்பத்தின் படி நடக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். ஆண்டவர் பலி செலுத்துறார், பிதா குமாரனை என்ன செய்றாரு? அனுப்புறார். அவர் ஒரு நோக்கத்துக்காக, ஒரு திட்டத்துக்காக அனுப்புறாரு. நீ மனுஷன் என்ன யோசிச்சுட்டு இருக்கிறான்? அவர் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம், இவைகள் சம்பவித்து என்று 3 நாள் ஆகிறது. ஏதோ பெரிய ஏமாற்றத்துல அவங்க பேசுற மாதிரி நமக்கு தெரியும். அவங்க எல்லாம் மனிதனுடைய சிந்தை எல்லாம் ஆண்டவன் நம்மளை காப்பாத்தி ஒரு புதிய ராஜ்யத்தை உருவாக்கி அவர் நம்ம ராஜாவா இருந்து ரோமர்கள் கையில வந்து நம்மளை விடுதலை ஆக்கி இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. ஆனா சமாதான பலியை செலுத்துறவர் என்ன பொருத்தனை பண்ணாரோ அதுதான் என்ன செய்யும்? நடக்கும். பிதா என்ன பொருத்தனை பண்ணினார்? நம்முடைய பாவங்களுக்காக ஒருவர் பலி செலுத்தப்படணும். நம்ம எல்லாரும் சமாதானமாய் ஒன்றிணைவதற்காக ஒருத்தர் பலியாய் செலுத்தப்படணும். அவர் பலி செலுத்தப்பட்டதுக்கு அப்புறம் ஆண்டவர் பரலோகத்துல இருந்து சந்தோஷமான சமாதானத்தை என்ன செய்வார்? கொடுப்பார். எல்லாம் எங்க வந்து அதை வாங்கி சாப்பிடணும்? ஆலயத்துல வந்து அவரிடத்துல வாங்கி சாப்பிட்டு அதனால நம்ம என்ன செய்யணும்? சந்தோஷத்தை அடையணும் அப்படின்றதுதான் இந்த நிழல் நிஜமான சமாதான பலியில நான் படிக்கக்கூடிய பாடம். எபேசியர் 2:14 வாசி. எபேசியர் 2:14. எபேசியர் 2:14. எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து, அவர் தான் எல்லாத்தையும் என்ன செய்றார்? செய்து முடிக்கிறார். சமாதானத்தை கொண்டு வருவதற்கு அவர் பலியாய் செலுத்தப்பட்டு தடைகளை எல்லாம் உடைச்சு, பாவ சுவரை எல்லாம் உடைச்சு இரு திறத்தாரையும் ஒரே கூட்டமாய் ஒன்றிணைப்பதுதான் அவருடைய பலியினுடைய நோக்கம். அதுதான் சமாதான பலியினுடைய சிந்தையாகும் இருந்தது. இதைத்தான் நம்ம ரோமர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல படிக்கிறோம். பிதாவையும் நம்மையும் சமாதானப்படுத்தும்படியான சமாதானக்காரனாய் கிறிஸ்து நமக்காக என்ன செய்றார்? பலியாய் செலுத்தப்படுகிறார் என்பதை நம்ம படிக்கிறோம். கடைசியான வசனத்தை வாசனை முடிச்சிருவோம். ரோமர் 5:1. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். பிதாவுடைய பொருத்தனை, குமாரனுடைய பலி, அதற்கு பின்பதாய் ஆண்டவர் நம்ம கொடுக்கிற சமாதானம், அது நம்மளால, நம்முடைய பலத்தினால, நம்முடைய சிந்தையினால் கிடைக்கப்பட்ட ஒன்று அல்ல. தேவன் நமக்காக சிந்தின ரத்தத்தினால நமக்கு கிடைக்கப்பட்டது. இதே மாதிரிதான் ஒவ்வொரு படிக்கிற நம்ம பலிகளும் கிறிஸ்துவனுடைய நிஜமான வாழ்க்கையில ஒரு காரியங்களை என்ன செய்து கொண்டே இருக்கிறது, நிறைவேற்றி கொண்டே இருக்கிறது நம்ம படிக்கணும். கிறிஸ்து தன்னுடைய சிலுவை மரணத்திலையும் தன்னுடைய ஊழியர்களையும் இந்த வழிமுறைகளை எல்லாம் அவருடைய பலியில அவர் என்ன செய்ய நிறைவேற்றுகிறத நம்ம படிக்க முடியும். இந்த சமாதான பலியில நம்ம படிச்ச ஒவ்வொன்றும் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில ஒண்ணு கூட நடக்காம போல. இங்க எல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டிக்கோ இல்ல அதனுடைய சடங்காச்சாரங்கள்ல என்னெல்லாம் நடந்துச்சோ இதெல்லாம் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில என்ன செய்யுது? நடக்குது. அவருடைய சிலுவை மரணத்துல இவர்கள் எல்லாம் அவர் என்ன செய்யறார்? அனுபவித்து கடந்து போக வேண்டிய சூழல்கள் ஏற்படுகிறதை நம்ம படிக்க முடியும். ஆக மொத்தம் இந்த சமாதான பலி நிழல்ல மனிதனுடைய வேலைகளும் அதுல ஈடுபட்டு இருந்தாலும் நிஜத்துல கர்த்தர் ஒருவரையும் நமக்கு சமாதானத்தை தருகிறவராய் இருக்கிறார். அதான் நம்ம யோவான் 14:27 நம்ம படித்தோம். தேவன் ஒருவரையும் நமக்கு பரிபூர்ண சமாதானத்தை என்ன செய்றார்? கொடுக்கிறார். ஆகிலும் அவருடைய சமாதானத்தை நமக்கு என்ன செய்றார்? வைத்து போகிறார். அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுக்கிறார். அந்த சமாதானத்தினாலே நீங்களும் நானும் பலனடைந்திருக்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு நாம ஒரு காரியத்தை கர்த்தருக்கென்று பொருத்தனை பண்ணினால் அதை செய்வதற்கு நம்ம ஒரு பொழுதும் தடைகளையும் காரணங்களையும் என்ன செய்திடக்கூடாது, உருவாக்கிறவே கூடாது. அவர் காரணத்தை சொல்லி இருப்பாருன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் ஏமாத்துறோம்.
அவருடைய சிலுவை மரணத்துல சமாதானத்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு அவர் எடுத்த பொறுத்தனையில காரணத்தை சொல்லி இருந்தால் நம்முடைய நிலைமை என்ன? ரட்சிப்பின் திட்டமோ எந்த ஒரு நித்தியத்தை குறித்த நம்பிக்கையான சிந்தைகளும் நமக்கு ஒண்ணுமே இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனா அவைகள் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு நஷ்டமானாலும் நிர்ணயம் பண்ணினதை பொருத்தனை பண்ணினதை செய்து முடிப்பதுதான் அதை பொருத்தனை செய்தவருடைய கடமையாக இருக்கும். அதே போல நம்முடைய சிந்தைகள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்துல ஒருமனமாய் ஒப்பு கொடுக்கப்பட்டு ஆண்டவரே நம்முடைய சமாதான பலி என்று ஏற்றுக்கொண்டு அவரிடத்துல அவரை தேடி போகிற ஓர் ஆத்மாவுக்கும் கர்த்தர் பரலோகத்திலிருந்து சமாதானத்தை தருகிறவராகவே இருக்கிறார். அதனாலதான் அவர் பேரு சமாதான பிரபு. அவர் நமக்காக பலியாய் மரித்தார். நம்முடைய பலிகள்ல நாம பலியாய் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். கண்களை மூடி ஒரு விசை நம்ம ஜெபிப்போம். பரலோகத்தில் ஆண்டவரே, சமாதான பலியாய் இந்த நாள்ல இந்த நேரத்துல எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர், நீர் எங்களுக்காக நாங்கள் சமாதானத்தை பெற வேண்டும் என்பதற்காக எங்களுக்காக நீ ரத்தம் சிந்தி மரித்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நிழலாய் படித்த பாடங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிஜமாய் நாங்கள் படிக்க முடிகிறது. ஆண்டவர், எவ்வளவு வேதனை பாடுகள் நீங்கள் அனுபவித்திருக்க கூடும். இதெல்லாம் எங்களுடைய சமாதானத்துக்காக நீர் எங்களுக்காக விட்டு போன சமாதானத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் ஆலயத்துக்குள்ள ஒவ்வொருவரும் போட்டியோ பொறாமைகளோ மீறி எண்ணங்களோ எதுவுமே இல்லாம சமாதானத்தோடு நீர் விட்டு போன சமாதானத்தோடு நீர் வருவரை காத்து கொண்டு வருகைக்கு எதிர்பார்த்து நிலைத்து நிற்க அடுத்த நீர் எங்களுக்கு கிருபை தந்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மேல் எல்லாம் தெரிஞ்சிருக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.